ஹாய் கைஸ், எப்பவுமே என்னோட சேனல்ல பெஸ்டான அனிமையை தான் நான் செலக்ட் பண்ணி போடுவேன். அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு பெஸ்டான அனிமையை தான் நம்ம இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கெத்தா ஒரு லைக்க போட்டுருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நாம எபிக்குள்ள போவோம். நம்ம ஹீரோ ஒரு பிசினஸ் முடிக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருப்பான். அப்ப அவனோட பாஸ் அவனுக்கு போன் பண்ணிட்டு, இது ஒரு மேஜரான டீல், எக்கார்ந்து கொண்டும் சொதப்பிடாத சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ரம்பிள் ஏற்பட்டு இருக்கும். நிலம் எடுக்க வந்த மாதிரி ஷேக் ஆயிட்டு இருக்க. என்னன்னு பார்த்தனா அங்க அவங்களுக்கு பக்கத்துல ஒரு கேட் ஒன்று ஓபன் ஆயிட்டு இருக்கும். அதுல இருந்து அதிகமான காப்ளின்ஸ் கூட்டமா அவங்கள தாக்க வர்றத பார்த்தோன்னா எல்லாருமே அவுட் பிரேக் ஏற்பட்டுட்டுன்னு பயந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அவனும் ஓடலாம்னு சொல்லிட்டு ரெடியாகி நிக்கிற நேரத்தில் அப்போ ஒரு குட்டி பொண்ணு அடிபட்டு அங்க கீழே விழுந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, நீ எதை நினைச்சு கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு அவன் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு இருக்கிற நேரத்துல ரெண்டு காப்ளின் அவனை தாக்குறதுக்காக கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கும். இவ்வளவு சீக்கிரத்துல என்னோட கதை முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு அவன் கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பார்த்துட்டு இருப்பான். நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை, நீங்க எல்லாருமே இப்ப சேஃபா தான் இருந்துட்டு இருக்கீங்கன்னு டியூஸ்ல இருந்து வந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக பவர்ஃபுல்லான ஹீரோஸா இருக்கிறவங்களை அவேக்கன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெண்டு அவேக்கனை சேர்ந்த ரெண்டு ஹீரோஸ் அந்த இடத்தை நோக்கி வந்து காப்ளின்ஸ் அழிச்சது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திருப்பாங்க. இந்த அவேக்கன்னா யாரு, டியூஸ்னா யாருன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எபிசோட தொடர்ச்சியா பாருங்க. ஊடையில அந்த பிளாஷ்பேக் ஒன்று வரும். அது பார்க்கும்போது உங்களுக்கு அது என்ன நல்லாவே தெரிய வரும். நம்ம ஹீரோவோட பேரு டோ யோக் பார்க். டோ யோக், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அவ்வளோ கிளி பிள்ளைக்கு கத்துற அளவுக்கு திருப்பி திருப்பி சொல்லியும் நீ அந்த பிசினஸ் டீல சொதப்பிட்டு வந்திருப்ப. அந்த இடத்துல அவுட் பிரேக் ஏற்பட்டுச்சுன்னா நீ உடனே அங்க இருந்து தெரிச்சு ஓடி மீட்டிங் பிளேஸ் நடக்கிற இடத்துக்கு போகாம எதுக்காக திருப்பியும் கையை வீசிட்டு இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு? அது ஒரு இம்பார்ட்டன்டான டீல், சொதப்பிராதன்னு சொல்லிட்டு உன்ட்ட நான் படிச்சு சொன்னல, திருப்பி நீ சொதப்பிட்டு வந்திருக்க. இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த டீலை முடிச்சுட்டு நீ வந்தே தீரணும். அப்படி இல்லனா இதோட உன்னோட கதையை நான் மொத்தமா முடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த வேலையை விட்டே நான் தூக்கிடுவேன். ஏற்கனவே பாஸ் புலம்பன எல்லா விஷயத்தையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட பேசிட்டு அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவைக்கினீங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. நான் எப்பவுமே கேம்ஸ்ல தான் கில்லாடின்னு சொல்லலாம், மத்த எல்லா விஷயத்திலையும் ஜீரோனே சொல்லலாம். நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா எதுவுமே எனக்கு தேரவே மாட்டேதுன்னு பேசிட்டு இருக்கும்போது அவனோட பஸ் லேட் ஆயிட்டுன்னு அவன் வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ரம்பிள் ஏற்பட்டு இருக்கும். ஒரு கேட் அவன் கண்ணுக்கு முன்னாடியே ஓபன் ஆகுறத பார்த்தோன்னே ஒரே நாள்ல 2 வாட்டி தொடர்ச்சியா இது ஏற்பட்டு இருக்கேன்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல ரெட் கேப் போட்ட ஒருத்தன் உடனே இங்க வந்துருன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கூப்பிட்டு இருப்பான். அவனும் வேகமா ஓடிட்டு இருக்க. அதிகமான காப்ளின்ஸ் எல்லாமே அவனை விரட்டிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கும். அவன் வச்சிருக்கிற பிரீஃப் கேஸ ஒரு காப்ளின் பிடிச்சு இழுக்கிறத பார்த்தோன்னே இந்த கான்ட்ராக்ட்ல தான் என்னோட லைஃபே இருந்துட்டு இருக்கு, உடனே விட்டுருன்னு ஒரு காப்ளினோட மூஞ்சிலையும் ஓங்கி ஒரு பஞ்சு ஒன்று கொடுத்துட்டு இருப்பான். இருந்தாலும் அதிகமான காப்ளின்ஸ் அவனை கிட்ட நெருங்கி வர்றத பார்த்தோன்னே அந்த ரெட் கேப் போட்டவன் அவனை பிடிச்சு இழுத்துட்டு இருப்பான். கேட் போட்டு அது வர விடாம தடுத்துட்டு அவன் கையில வச்சிருக்க ரிமோட்டை ஆன் பண்ணோன்னே கேட்ல இருக்கிற ஷாக் ஃபுல்லாவே சேர்ந்து காப்ளினை தாக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் என்னால இதை ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அவேக்கன் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தே தீரணும்னு பார்த்துட்டு இருக்க. அதிகமான கார் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். இங்க கொஞ்சமா காப்ளின்ஸ் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு அதிகமான கலெக்ஷன் கிடைக்க போகுதுன்னு அதிகமான அவைக்கனை சேர்ந்த ஹீரோஸ் எல்லாருமே அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு அதுல ஃபயர் ஃபிஸ்டா இருக்கிற சூலியாங் கிம் சொல்ற ஈராங்க சேர்ந்த ஒருத்தன் கில்ட் மாஸ்டரா அவனோட கேங் எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்க. காப்ளின் எல்லாமே அவங்கள தாக்கிறதுக்காக அந்த இடத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கும். அவங்களோட பவர் பயன்படுத்தி எல்லாருமே அது கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கு. ஒருத்தன் அவனோட தண்டர் மேஜிக்கை பயன்படுத்தி அதை சதறடிச்சிட்டு இருப்பான். கடைசியில் அவங்களோட பவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு வழியா காப்ளின்ஸ் கூட்டம் எல்லாத்தையுமே மொத்தமா அழிச்சிட்டு இருப்பாங்க. அவேக்கனா இருக்கிறவங்க இந்த அளவுக்கு அமேசிங்கா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுன்னு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷத்துல அவனோட பிரீஃப் கேஸ் எங்க போச்சுன்னு அந்த காப்ளின் இருக்கிற இடத்துக்கிட்ட போய் தேடிட்டு இருக்க. நீ இதை தானே தேடி வந்திருக்கேன்னு கிம் சொல்றவன் அவனோட பிரீஃப் கேஸை எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையே இல்லை, பவரே இல்லாத உங்களை மாதிரி வீக்கரான பீப்புளை காப்பாத்துறதுக்காக தான், ஜஸ்டிஸுக்காக நாங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கூட இருந்த ஒருத்தனை ஒரு பெரிய காப்ளின் அந்த இடத்தை நோக்கி வந்து அவனோட தலையை பிடிச்சு உடைச்சு கொண்டுட்டு இருக்கும். நீ உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயிரு, இல்லன்னா அது ஒண்ணு கொன்றும். அது கத்துன சவுண்ட் கேட்டோன்னே என்னோட கால் அசைய மாட்டேது, பயத்துல அப்படின்னு ஃப்ரீஸ் ஆகி இருந்துட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்து கதறிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு ஜுஜுபின்னு சொல்லிட்டு ஃபயர் ஃபிஸ்டா இருக்கிற கிம் சொல்றவன் அதை தாக்கிறதுக்காக வேகமா ஓடிட்டு இருப்பான். அவன் தலைய காலால நசுக்கியே கொண்டுட்டு இருக்கும். நம்ம கில்டு மாஸ்டரையே ஈஸியா இது கொண்டுட்டு இதுக்கு நம்ம மேட்சே கிடையாதுன்னு வீக்
வீக்கரா இருக்கிற 2 பேரு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்க. நான் இன்னும் சாவ விரும்பவே இல்லைன்னு நம்ம ஹீரோ பார்த்து அழுதுட்டு இருப்பான். காப்ளின் அதோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். அவன் என்ன டெலிபோர்ட் ஆன மாதிரி காப்ளினுக்கு பின்னாடி இருக்கிற கார் கிட்ட போய் இருந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அப்பதான் அவனுக்கும் அவேக்கன் ஆனது விஷயம் தெரிய வந்துட்டு இருக்கும். காப்ளின் ஆக்ரோஷமா அவனை தாக்குறதுக்காக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும். அப்போ அவனோட மேஜிக் மிசில் சொல்ற பவரை பயன்படுத்தி காப்ளினை தாக்கிட்டு இருப்பான். இவ்வளவு நேரமா இவன் ஒரு ஆர்டினரியான பேசன் சொல்லிட்டு தானே பார்த்துட்டு இருந்தோம். அப்பனா இவனுக்கும் அவேக்கன் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு அவேக்கன் சீக்கிரமா அவரது யாருமே பார்த்ததே கிடையாதுன்னு அந்த 2 பேரும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க. திருப்பியும் டெலிபோர்ட் ஆகி பின்னாடி போயிட்டு அவனோட பேனிங் ஹேண்ட்ஸ் சொல்ற பவரை பயன்படுத்தி ஃபயர் பவர் மூலமா காப்ளினை தாக்கிட்டு இருப்பான். சின்ன சின்ன காயங்களோட காப்ளின் திருப்பியும் அவனை தாக்க வந்துட்டு இருக்கு. அவனோட ஷீல்டை பயன்படுத்தி அதை தடுத்துட்டு அடுத்ததா அவனோட என்கேஜ்மெண்ட் ஸ்வாட பயன்படுத்தி ஃபுல் பவரோட காப்ளினோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். அவைக்கன் ஆனவங்க டோயல் பவரை யூஸ் பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுன்னு அவங்க 2 பேரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கு 21 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிட்டு இருப்பான். பூமியில திடீர்னு ஒரு டவர் ஒன்னு உருவாயிருக்கும். அந்த டவர் எல்லா இடத்துல இருந்து விசிபிளா இருக்கிறத பார்த்தோன்னே மக்கள் எல்லாமே வினோதமா உருவான அந்த டவருக்கு டியூஸ் சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. அந்த டவர் உருவாகி கொஞ்ச நாள்லயே பூமி ஃபுல்லாவே ஒரு அவுட் பிரேக் ஏற்பட்டு அதிகமான மான்ஸ்டர் வெளியே வந்து எல்லாரும் ஹியூமன்ஸையும் தாக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த அவுட் பிரேக் ஏற்படுற நேரத்துல தான் டியூஸால செலக்ட் பண்ணப்பட்ட கொஞ்சம் ஹியூமன்ஸுக்கு அவைக்கனான பவர் கிடைச்சிருக்கும். அவங்கள தான் ஹீரோஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ 21 வருஷம் கழிச்சு இருக்கிற பிரசன்டான டேயை காட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிச்சிட்டு இங்க என்ன நினைச்சு என் தலை ரொம்ப வலிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை திரும்பி பார்த்தனா என்னோட ட்ரெஸ் இந்த அளவுக்கு கந்தல் குளமா இருக்கிறத பார்த்தாலே நேத்துக்கு என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏற்கனவே நடந்த பிளாஷ்பேக் காட்டிட்டு இருப்பான். அவனோட என்கேஜ்மெண்ட் ஸ்வாட பயன்படுத்தி அவன் காப்ளினோட கதையை முடிச்சக்கு அப்புறம் அவனோட த்ரெட் மொத்தமா அங்க இருந்து காணாம போனோட திருப்பி பழைய நிலைமைக்கு மாறிட்டு இருப்பான். இங்க என்ன நடந்துச்சு காப்ளினை யாரு கொன்னா, என் கையில எப்படி ஒரு ஸ்வாடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்க. அவனுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான காப்ளின் வர்ற மாதிரி தெரிஞ்சோன பயத்துல திரும்பி பார்த்துட்டு இருப்பான். அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு காப்ளின் இருந்துச்சு. அந்த காப்ளின் எங்க போச்சுன்னு திரும்பி பார்த்தனா காப்ளினோட கிளப்பும் ஒரு லோ கிரேடான டைமென்ஷன் ஸ்டோனும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். அப்பனா நான் தான் அவேக்கன் ஆகி இந்த சோட பயன்படுத்தி எதை கொன்னுட்டேனா. அந்த வீக்கா இருக்கிற 2 பேரும் அவனை கையை பிடிச்சிட்டு காப்ளினை இந்த அளவுக்கு உங்களோட மேஜிக் பவரை பயன்படுத்தி அமேசிங்கா நீங்க தோக்கடிப்பீங்க நினைச்சு கூட பார்க்கல. எங்க கில்டு மாஸ்டர் இப்ப இறந்துட்டாங்க. நாங்க ரொம்ப வீக்கா இருக்கிறனால எங்களால அந்த அளவுக்கு பெரிய வேலைகளை எதுவுமே எடுக்க முடியாது. எங்களோட லீடரா நீங்க எங்களை வழி நடத்துறதுக்கு தயாரா இருக்கீங்களா? பிளீஸ் உங்களை நாங்க மன்றாடி கேட்கோம். உங்க கால்ல கூட உள்றோம். பிளீஸ் எங்களுக்கு லீடரா வரதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களான்னு கேட்டோட ஃபர்ஸ்ட் நான் இதை திங்க் பண்ணி தான் நான் முடிவு எடுக்கணும்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே KMAA சொல்ற குரூப்பை சேர்ந்தவங்க அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. KMAA அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கொரியா மினிஸ்ட்ரி ஆஃப் அவேக்கன் அஃபேர்ஸ். இந்த KMAA சொல்ற குரூப்பை சேர்ந்தவங்க தான் அவேக்கன் ஆனவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணி அவங்க எந்த விதமான தப்புலையும் ஈடுபடாத வகையில ஒரு ஆர்கனைசேஷனா இருந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே பிளாக் பேந்தர், ஒயிட் லோட்டஸ், பிளம் பிளாசம் சொல்லிட்டு 3 வகையான கிளானை சேர்ந்தவங்க அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு தான் அவங்க ஒரு பெரிய கிளான் ஒன்னு உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி 3 பேர் அந்த இடத்துல வந்திருக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள ரொம்ப முக்கியமான எம்ப்ளாயியா இருக்கிற யூன்சோ லீயும் அங்க இருக்கிறத பார்த்தோன்னே இங்க ஒரு ஹை ரேங்கிங்கான மான்ஸ்டர் வந்ததா நாங்க கேள்விப்பட்டோம். எப்பவுமே யூசுவலா நீங்க சீக்கிரமா வரவே மாட்டீங்களா, இன்னைக்கு என்ன ரொம்ப சீக்கிரமா வந்திருக்கீங்க, இங்க 2 அவைக்கனான பேசன் இருந்துட்டு இருக்கிறத மாதிரி தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் சொன்னோன்னே என்னது 2 சொல்லிட்டு திரும்பி பார்த்தனா உங்க சங்காத்தமே எனக்கு வேண்டான்னு நம்ம ஹீரோ தலை தெறிக்க அங்க இருந்து ஓடிட்டு இருக்க. அவன் பின்னாடியே அவங்க 2 பேருமே ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரையுமே அவங்க எதையோ கைதிய கேப்சர் பண்ற மாதிரி கேப்சர் பண்ணிட்டு இருக்க. அவனை நம்ம பிடிக்க வேண்டாமா, அவனோட முக்கியமான விஷயத்த இங்கேயே விட்டுட்டு போயிட்டான். அவனே நம்மளை தேடி வருவான். எதை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை. அவனோட பாஸ் வந்து திருப்பி போன்ல கால் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பாஸ் வேற தேவையில்லாம போன் அடிச்சிட்டு இருக்கான். நான் என்னதான் சொன்னாலும் அவன் நம்ப போறது கிடையாது. இருந்தாலும் நடந்ததை யாராலையும் மாத்தவே முடியாது. ஃபர்ஸ்ட் என்னோட அவேக்கன் பவரை பத்தி நான் தெரிஞ்சே ஆகணும்னு அவனோட ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். லெவல் 1லயும் ரேங்க் Fலயும் இருக்கிறது மட்டும் இல்லாம அவனுக்கு கிளாஸா விசார்டு, மெக்கானிக், ஆல்கெமிஸ்ட் சொல்லிட்டு 3 வகையான கிளாஸ் அவனுக்கு கிடைச்சிருக்கும். இதே மாதிரி காம்பினேஷன் கிளாஸ் கிடைச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஏற்கனவே நான் கேம்ஸ்ல விளையாடும் போது எந்த கிளாஸ் சூஸ் பண்ணணும் அதே கிளாஸ் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. இததான் லக்குன்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. சாதாரணமா 2 அவைக்கனைங்களையும் 2 கிளாஸும் வச்சிருக்கிறவங்கள சூப்பர் ரேர்னு சொல்றது மட்டும் இல்லாம கில்ட சேர்ந்தவங்க அவங்களுக்கு அதிகமான பேய கொடுப்பாங்க. எனக்கு இப்போ 3 அவைக்கன் கிடைச்சிருக்கு. இததான் லக்குன்னு சொல்லுவாங்கன்னு அவன் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.